ತನಿಮೆಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿ பதில் ತರುವಾರ್. ಸೊ ಫಸ್ಟ್ ಏನಂದ್ರೆ ದೇವರು ಒಗ್ಗಟ್ಟಿಗೆಯನ್ನು ನೋಡಿ ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் லூக்கா புத்தகத்தை எடுத்து வச்சுங்க. தனிமைன்றது ஒரு சிலர் வீட்டுல கணவர் இல்லாம தனிமையா இருக்கலாம், ஒரு சிலர் பிள்ளைகள் இல்லாம தனிமையா இருக்கலாம், ஒரு சிலர் தாய் ನಾಯಿನೆಂಬ ಊರಿಗೆ ಹೋದನು. ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನ ಶಿಷ್ಯರು ಇನ್ನೂ ಅನೇಕ ಜನರು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ಆತನ ಊರು ಬಾಗಿಲಿನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದಾಗ ಸತ್ತು ಹೋಗಿದ ಒಬ್ಬನನ್ನು ಹೊರಗೆ ತರುತ್ತಿದ್ದರು. ಇವನು ತನ್ನ ತಾಯಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗನು, ಆಕೆಯು ಗಂಡ ಸತ್ತವನಾಗಿದ್ದಳು. ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ವಿಧವೆಯಾಗಿರುವ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಅವರಿಗೆ ಬಂದು ಒಂದೇ ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದ. ಆ ಒಬ್ಬ ಮಗನು ಒಂದೇ ಮಗನು ಅವನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ. அப்ப அவங்க வாழ்க்கையில தனிமை எப்படி, யாரை நம்பி இருப்பேன், யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு என்ன செய்வார்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப கவலையோடு கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡೋಡ್ರಿ, ಒಬ್ಬನೇ ಮಗನ ಆ ಅಮ್ಮಗೆ ಅವನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ. ಸ್ವಲ್ಪ ಅವರು ಒಂದು ಯೋಚನೆ ಹೆಂಗಿರ್ತಾರೆ, ಮನಸ್ಸು ಹೆಂಗಿರ್ತಾರೆ ಯೋಚನೆ ನೋಡ್ರಿ. ಇನ್ಮೇಲೆ ನನಗೆ ಯಾರು ನೋಡ್ಕೋತಾರೆ, ಇವನ್ನ ಯಾರನ್ನ ವಿಚಾರಿಸ್ತಾರೆ, ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಗೋಳಾಡ್ತಾರೆ. சொல்லி மனசுல தவித்து கொண்டிருந்த கண்ணீரை இயேசு பார்த்தார். ಇನ್ಮೇಲೆ ಯಾರು ನನಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇರುವ ಆ ಒಂದು ಕಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ನೋಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கண்ணீரை பார்க்க மட்டும் இல்ல, பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பதில அங்க கொடுக்கிறாரு. ಆ ಕಣ್ಣೀರು ನೋಡಿದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಅಮ್ಮಗೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. என்ன பதில் கொடுக்கிறாரு? அந்த பையனை உயிரோடு எழுப்பி அவ கையில கொடுக்கிறாரு. ಏನು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ? ಸತ್ತೋಗಿರೋ ಮಗನ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பதிலை கொடுப்பார். ಎಂತೆಂತ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೋಸ್ಕರ ನೀವು ಅಳುತ್ತಾ ಕೂಗ್ತಾ ಇದ್ದೀರೋ ಆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. மனுஷன் எல்லாம் வேற எதையோ பார்க்கலாம், வேற எந்த சூழ்நிலைகளை பார்க்கலாம். இயேசு உன்னை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து, உன் நம்பிக்கை பார்த்து உனக்கு பதில் கொடுப்பார். ಮನುಷ್ಯರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇನೋ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಬಹುದು, ಆದ್ರೆ ದೇವರು ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿಗೆ ನೋಡಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பையன் போயிட்டு இருக்கும்போது பைக் அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு. ಹೋದ ವಾರ ಮಾಡ್ಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಮಾತು ನೀವು ಫಸ್ಟ್ ಏನ್ ಬರ್ತೀರಿ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. அவங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒன் டே கழிச்சு அவங்க கால் பண்ணாங்க. ஒரு சின்ன கிளாட் இருக்குது, மருந்து சரியாக முடிஞ்சா பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா 3 நாள் கழிச்சு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், அப்படி பண்ணா உயிரோடு இருப்பானான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ಆ ಒಂದು 48 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಬಂದು ಅಮ್ಮ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. ಏನಂತ ಈ ತರ ಬಂದು ಬ್ಲಡ್ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಕತ್ತಿನ ಏನಾಗಲ್ಲ, ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನ ಆಪರೇಷನ್ ಮಾಡಲ್ಲ, ಮಾತ್ರದಲ್ಲಿ ಸರಿ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಕರು. 3 நாள் கழிச்சு மறுபடியும் MRI CT ஸ்கேன் பார்க்கும் பொழுது அது இருந்த இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா.